புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இருட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒளியோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கண் கொடுத்தோர் ஒளி கொடுத்தோர் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அந்த வகையில் இருக்கக்கூடிய இன்றியமையாத நம்மளுடைய கண்களை நம்ம நிச்சயமா கவனிச்சுக்கணும். அதுக்கான நேரம் தான் இன்றைய டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நம்ம கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாத கான்டோரா லேசர் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த லேசர் சிகிச்சை பற்றி பேசுவதற்காக இன்று நம்மிடையே டாக்டர் அரவிந்த் விஷன் ஐ கேர் ஹாஸ்பிட்டலினுடைய டைரக்டர் ப்ரொஃபசர் டாக்டர் அரவிந்த் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். எங்களுடைய ஷோக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. டாக்டர் அரவிந்த் விஷன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல், உங்களுடைய இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அண்ட் உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே. டாக்டர் அரவிந்த் விஷன் கேர் ஐ ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து நாங்கள் வந்து சென்னையில் முகப்பேர் வெஸ்ட்டில் கும்பகோணம் ஜெயங்கொண்டம் அண்ட் ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் வந்து கும்பகோணம்லேயும் கொஞ்சம் பெரிஃபரியில் இந்த 4 ஹாஸ்பிட்டல் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 6-7 டாக்டர் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ், அதாவது கண்ணுலேயே வந்து சின்ன சின்ன ஸ்பெஷாலிட்டியாக பிரியுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ரெட்டினா அறுவை சிகிச்சை, கருவழி அறுவை சிகிச்சைன்னு டாக்டர்கள் இருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம கட்டிங் ஏஜ் டெக்னாலஜியில் ஃப்ரண்ட் லைனில் இருக்கோம். அதாவது என்னென்னா லேட்டஸ்ட்டாக உள்ளது மட்டும் இல்லை, எது பெஸ்ட்டாக கண்ணுக்கு சூட் ஆகுமோ அந்த டெக்னாலஜிஸை வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணிகிட்டே வரோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கஸ்டமைஸ் டாரிக் மல்டிஃபோக்கல்னு ஒன்று. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணினது நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இது வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி வந்து மினி கிளாக்கோமா ஷண்ட்னு ஒன்று. ஓகே. ஸோ அதுவும் வந்து இந்தியாவில் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வே பேக் இன் 2007 வந்து இந்த ஆல் லேசர் ஐ சர்ஜரியில் ஃபஸ்ட்டு சர்டிஃபைட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்கிற பெருமையை எனக்கு கிடச்சிது. ஸோ தட் டைம் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கனடா இந்த மிஷினில். ஓகே. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து ஆரம்பித்து நம்ம பல கட்டிங் ஏஜ் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அதில் வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறையா ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸும் பண்ணி இன்டர்நேஷ்னலாக வந்து நம்ம பப்ளிஷ்லாமும் நிறையா பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஐ எம் ஆல்சோ விசிட்டிங் ப்ரொஃபஸர் டு சம் ஆஃப் தி மெடிக்கல் காலேஜஸ் இன் சென்னை. ஓகே. ஸோ இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோ எங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றியும் என்னை பற்றியும். குட் டு நோ, கிளாட் டு நோ சார். இப்போ வந்து லேசர் சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம மனுஷங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது டாக்டர்? கண் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, கண்ணுக்கு வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எப்படி ஒரு கார்டியாலஜிக்கு டிஎம் படிக்கிறாங்களோ அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிப்ளமேட் நேஷனல் போர்டில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ விழித்திரை, சுகர் வியாதி இருக்கிறவங்களுக்கு விழித்திரை வியாதி, அதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டெவலப் ஆகி இப்போ அதுக்கு லேசர், அதுக்குன்னே தனி லேசர், அதுக்கு மட்டும் ஒரு 2-3 வகை லேசர்கள் பயன்படுகின்றன. அப்புறம் கிளாக்கோமா அறுவை சிகிச்சை, அதுவும் லேசரில் மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி கேட்ராக்ட், புரை, கண் புரை, அதுவும் மாறி இருக்கு. அதே மாதிரி கண்ணாடி போடுறவங்க, கண்ணாடி போடாமல் இருப்பதற்கு யங் ஏஜில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கொஞ்சம் லேட் ஏஜஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே லேசர் வந்துடுச்சு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் சார் கண்ணில் மட்டும் இவ்வளோ லேசர்னு பேசுகிறோன்னு. லேசருங்கிறது வேறு எதுவுமே இல்லை, அது வந்து ஒளி தான். ஸோ அதனால கண்ணு வந்து ஒளி சம்மந்தப்பட்டது, லைட்டு தான் உள்ளே போகுது. நம்ம அதே லைட்டையே சிகிச்சையாக யூஸ் பண்ணும்போது ஒரு கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே பெயின்லெஸ்ஸாக பிளட் ஃப்ரீயாக நம்ம ரிசல்ட்டு தர முடியுது. அதனால தான் கண்ணை பொறுத்தவரையிலும் அதிக அளவில் நம்ம லேசர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். அது வந்திருக்கு. கண்ணில் ஒளி மங்கும் போது அதே ஒளியை பயன்படுத்தி சிகிச்சையாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நிச்சயமா அதான் சரியான இது. ஆமாம், சரியான ஒரு விளக்கம். கான்டோரா லேசர் சிகிச்சைக்கு போயிடலாம். இந்த கான்டோரா லேசர் சிகிச்சை அப்படின்னா அது எப்படி இருக்கும், அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கான்டூரா ஓட்டுறோம், ஒரு உடம்பு இருக்குது, நிறையா பேர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒருத்தர் வேற ஏதோ வியாதி இருக்குது, உடம்புல எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் 5S இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் 5Sன்னு சொல்லுவேன். அதாவது என்ன? ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர், சிம்பிள் ப்ரொசீஜர், செலக்டிவ் ப்ரொசீஜர், ஸ்மாலஸ்ட் ப்ரொசீஜர் அண்ட் ஒன் டைம் ப்ரொசீஜர், தட் இஸ் சிங்கிள் டைம் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ இந்த 5Sஸை வந்து நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ இதை விளக்கி சொல்கிறேன் இப்போ. அதாவது வந்து செலக்டிவ் ப்ரொசீஜர், எந்த இடத்துக்கு சிகிச்சை தரமோ. இப்போ நான் சொன்ன மாதிரி விழித்திரைங்கிறது வந்து ஒரு மில்லிமீட்டரில் 1000ல் ஒரு பங்கு. ஸோ அந்த கணக்கில் பார்க்கும்போது அந்த விழித்திரைக்கு மட்டும் அந்த லேசர் உபயோகப்படணும்.
இப்போ சைடு எஃபெக்ட் எல்லா சிகிச்சையிலும் எப்படி வருது? பக்கத்து உறுப்பு, பக்கத்து பிளட் சப்ளை இதை அஃபெக்ட் பண்ணும்போது தான் சைடு எஃபெக்ட் வருது. அப்போ செலக்டிவ் ட்ரீட்மெண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிள், அதாவது என்னென்னா ரொம்ப அனஸ்தீசியா கொடுக்க வேண்டாம், வலி இருக்காது, ஏர்லி ரெக்கவரி இருக்கும். ஸோ அதனால் அது சிம்பிளாக இருக்கிற ப்ரொசீஜராக இருக்கணும். மூணாவது, நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து புதுசாக வரதுனால இதுதான் லேட்டஸ்ட் நினைக்கிறாங்க. லேட்டஸ்ட் என்றைக்குமே ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது. மருத்துவத்தில் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, லேட்டஸ்ட்டாகவும் இருக்கணும், அது ஸ்டாண்டர்டைஸ்டாக, அதாவது உலகம் முழுக்க. இப்போ யூஎஸ்லேயும் அது அக்செப்டபிள் ப்ரொசீஜர், யூரோப்லேயும் அக்செப்டபிள் ப்ரொசீஜர், ஜப்பான்லேயும் அக்செப்டபிள் ப்ரொசீஜர், இந்தியாலேயும் அக்செப்டபிள் ப்ரொசீஜர். அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர். ஓகே, அதே மாதிரி ஒன் டைம், அதாவது சிங்கிள் டைம் ப்ரொசீஜர். ஒரு தடவை பண்ணிட்டால் அதை திரும்பி நம்ம நோக்க வேண்டாம், அதை திரும்பி போய் நம்ம செய்ய வேண்டாம். அப்படிங்கிறது வந்து சிம்பிள், செலக்டிவ், சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ரொசீஜராக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தரும். ஓகே, இப்போ இது ஜென்ரலைஸ்டாக சொல்லிட்டோம். இதே தான் கான்டூராகும். ஓகே, கான்டூரான்றது வந்து நம்ம கருவழியில் செய்கிறோம். கருவழி அறுவை சிகிச்சை வந்து நிறைய ஓவர் லாஸ்ட் 30-40 இயர்ஸ் டெவலப் ஆயிருக்கு. 1980லேருந்து ஆரம்பித்து இப்போ 2024க்கு நம்ம வந்துட்டோம். இவ்வளவு நாள் அந்த லேசர் அறுவை சிகிச்சைகள் டெவலப் ஆயிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கார்னியாவை வந்து எடுத்து ஒரு ஐஸ் கட்டி மாதிரி டீப் ஃப்ரோஸ் பண்ணி அதை லேத்தில் கடைஞ்சி திரும்பி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து அது எவ்வளவு கஷ்டமான ப்ரொசீஜர்னு யோசனை பண்ணலாம். ஒரு கருவழியை எடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணி அப்புறம் அந்த லேத்தில் கடைஞ்சி வைக்கிறது. ஏன்னா கண் வந்து கருவிழிங்கிறது ஒரு லென்ஸ் தான், கண்ணில் இருக்கிறது எல்லாமே ஒரு லென்ஸ் தான். அந்த மாதிரி லேத்து பண்ணியிருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு ஆஃப் த ப்ரொசீஜர். ஓகே, அதுக்கப்புறமா சர்ஃபேஸ் டெக்னிக்னு வந்துச்சு. அது ரொம்ப நாள் நிறையா இருந்துச்சு. அப்புறம் லேசிக்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது வந்து அதில் லேசிக் ஏன் சார் நல்லா தானே இருந்தது? நிச்சயமாக நல்லா தான் இருந்தது. அதில் கருவிழியை கட் பண்ணிவிட்டு லேசர் பண்ணோம், திரும்பி ஒட்ட வச்சோம். ஓகே, கருவிழியை கட் பண்ணுறதுனால நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த சிம்பிள்ங்கிற ஃபேக்டரில் அது வந்து அஃபெக்ட் ஆகிடுது. கரெக்ட். ஸோ அதனோட மாடிஃபிகேஷன் ஸ்மைல்னு சொல்கிறோம். கட் பண்ணாமல் ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே போய் அந்த கார்னியல் டிஷ்யூவை எடுத்து வெளியில் கொண்டு வரோம். இப்போ கான்டூரால் கண்ணுக்கு வெளியிலேருந்தே லேசர், 0 hand touch, complete laser. We are not removing anything, we are not cutting anything. We are just vaporizing little bit of tissue which is less than என்ன சொல்கிறது, ஒரு 1/100th of a millimeter. ஓகே, and your eye stays the same. உங்கள் கண்ணில் தழும்பு கிடையாது, கட்டு கிடையாது, வீக்னஸ் கிடையாது. ஸோ it ticks all the boxes. It's a standardized procedure, it is a selective procedure, it is a simple procedure, it is straightforward, no to any artificial things. ஸோ அதனால this has become a very standard, reputable and highly result oriented procedure compared to others. ஓகே, ஸோ நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம், என் பேர் பார்வதி. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் வயசு 42 ஆகுது. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். எனக்கு வந்து கண்ணு பிரச்சனை இருக்கு மேடம். கண்ணு வந்து இடையே இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஓகே, எங்க வெளியே வா? கண்ணு அதாவது வெளியே இடையில இருந்து இருக்காங்க, தூரத்துல இருந்து வரவங்க வந்து தெரிய மாட்டேங்குது. சரிங்க. அவங்க கிட்ட வந்தாதான் யாருன்னு சொல்லிட்டு தெரியுது. கண்ணு சுருக்கி பார்த்தாதான் தெரியுது. அது கூட அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ணில் வந்து பார்வை குறைஞ்சிருக்கு. அதுதான் மெயினான விஷயம். கண் பார்வை குறையறதுக்கு நம்ம கண்ணாடியில் ஆரம்பித்து விழித்திரை வரையிலும் என்ன ப்ராப்ளம் வேணுமோ இருக்கலாம். இதுக்கு முக்கியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் இடத்துல எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து பக்கத்தில், இல்லை எங்கள் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருந்தாலும் அங்கே வரலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக்கப் மட்டும் செய்யணும். எல்லாருக்குமே கண்ணில் வியாதி இருக்குன்ற அர்த்தம் இல்லை. கண்ணாடி இருந்தாலுமே நமக்கு பார்வை குறையும். நம்ம அதை செக் பண்ணி சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுசுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இன்னி தேதிக்கு மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கண்ணுக்கு நிறையா வைத்தியம் இருக்குது. அதை வந்து பார்வை முழுசாக இழப்பதற்கு முன்னால் நம்ம வைத்தியம் பண்ணோன்னா உங்கள் ஆயுசுக்கும் உங்களுடைய பார்வை உங்களுடனேயே இருக்கும். அதான் முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு செய்யக்கூடிய கான்டோரா லேசர் சிகிச்சை பற்றி பேசுவதற்காக டாக்டர் அரவிந்த் விஷன் ஐ கேர் ஹாஸ்பிட்டலிருந்து ப்ரொஃபஸர் டாக்டர் அரவிந்த் நம்முடைய இணைந்து பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், நான் என் பேர் அப்துல் லத்தீஃப்ங்க. ஓகே, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார். ஆமா, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம்.
கேள்வி கேட்கலாமா? 1919 எனக்கு பூந்தமல்லியில் எனக்கு ஆபரேஷன் ஆச்சுமா ஒரு கண்ணு. என்ன வருஷத்துல சார்? ஏமா என்ன வருஷத்துல பண்ணாங்க? 1919. 2019. ஓகே. அப்புறம் ஒரு மாசம் பொறுத்து இன்னொரு கண்ணு பண்ணோமா. ம். 2 கண்ணு நல்லா கிளியரா இருக்குது, பிரச்சனையே கிடையாதுமா. என்ன சிகிச்சை பண்ணீங்க சார்? இல்ல கிளியரா பண்ணி கொடுத்தாங்க, தேங்க்ஸ் சொல்லலான்னு தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. அப்புறம் சகலபாடிக்கு வந்து இன்டிமேஷன்ல கண்ணு ஆபரேஷன் பண்ணாங்க. அதுல ஒரு கண்ணு வந்து டேமேஜ் ஆ போச்சு, அவருக்கு கண்ணே தெரியல. ஓகே. ஆமா, அடுத்த கண்ணுல வந்து உள்ள வந்து கருப்பு கருப்பா இருக்குன்றாரு, ஒரு 4-5 புள்ளிங்க. நன்றிங்க. அவருக்கு ஒரு கண்ணு தெரியும். அதாவது வந்து அடுத்த கண்ணில் இந்த மாதிரி இருந்துச்சானா ஏதானும் வந்து கண் உள்ள விழித்திரையிலையோ இல்லை சுகர்னாலேயோ பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து சிகிச்சை பண்ணோமானால் அதை வந்து சரி பண்ணிக்கிடலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கண் பார்வை இழப்பதற்கு முன்னாலேயே வந்து காண்பித்தால் அதை நாம் சரி செய்து விட முடியும். ஸோ அதில் வந்து சில சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு அரிப்பு இருக்கலாம், ஒரு உறுத்தல் இருக்கலாம், இல்லை எப்போவாவது ஒரு கருப்பு பூச்சி பரகலாம். இதுக்கெல்லாமும் வந்து அந்த மருத்துவர் வந்து ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம விட்டுடணும். ரொம்ப அதுக்கு மருந்து போட்டாலுமே மருந்தோட கெடுதி நமக்கு வந்துடும். அதனால் நீங்கள் மருத்துவர் பரிந்துரை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கே வந்திருக்கிறதுனால நீங்கள் வந்து காண்பிச்சிங்கன்னா நம்ம பார்த்துட்டு அவருக்கு என்ன உண்டோ நம்ம அதை சரி செய்து தரலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஸோ அவர் உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காரு டாக்டர். நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து 2019 எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. இட்ஸ் ஓகே. இப்போ வந்து இந்த கான்டோரா லேசர் சிகிச்சை அப்படிங்கிறது எந்த கண்டிஷனில் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் அதை சஜஸ்ட் பண்ணுறீங்க டாக்டர்? கான்டூரா லேசர் அறுவை சிகிச்சைங்கிறது வந்து மெயினாக கண்ணாடி வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது ஃபஸ்ட்டு சாய்ஸ். சில கருவிழி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு சாய்ஸாக இருக்குது. அந்த கான்டூராலேயே டிரான்ஸ்பிஆர்கே டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்னா வந்து லைட்டை மட்டும் வச்சு நான் இப்போ சொன்ன மாதிரி கண்ணை கட் பண்ணாமையே வேறு கத்தி வைக்காமல் ஆல்கஹால் போடாமல் நம்ம லேசர் சிகிச்சை செய்ய முடியுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தூர பார்வை இருக்குது, இல்லை கிட்ட பார்வை இருக்குது, இல்லை தூரம் கிட்ட 2 பார்வை இருக்குது. இது எதுவாக இருந்தாலும் கண்ணில் வந்து வேறு எதுவும் பிரச்சனை இல்லாதவர்களுக்கு இந்த கான்டூரா லேசர் சிகிச்சை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர், எஃபெக்டிவ் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட். எல்லா விஷயத்துலையுமே இது வந்து சேஃபஸ்ட். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். கண்ணன். ஓகே, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார். சார், இது இந்த இதுக்கு வெள்ளலட்சுன்னு சொல்லி அந்த பிரச்சனை இருக்கு. அந்த கண்ணாடி போட்டாதான் தெரியுது. அதுக்கு பதிலாக அந்த பழைய காலத்துல விளக்கெண்ணெய் கண்ணில் ஊற்றி பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சார்? அந்த வெள்ளெழுத்து பிரச்சனை சொல்லுவாங்க. அதாவதுங்க, வெள்ளெழுத்து பிரச்சனைக்கு நீங்க இப்ப கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து லேசர் சிகிச்சை இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே இது பண்ணுறது, அறுக்கிறது, இல்லை லென்ஸ் வைக்கிறது, அதெல்லாம் இப்போ தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம சரி பண்ணிக்கிடலாம். ஸோ அதனால் லேசர் சிகிச்சை முறையில் போகும்போது நம்ம கண்ணுக்கு திரும்பி திரும்பி வேறு எதுவும் செய்ய வேண்டியது, மெயின்டெனன்ஸு இதெல்லாம் நமக்கு இருக்காது. அதனால் சேஃபஸ்ட் ப்ரொசீஜரை நாங்கள் சூஸ் பண்ணி சொல்லிடுவோம். நீங்கள் அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் தூரமும் பார்க்கலாம், படிக்கலாம். அதற்கு இப்போது வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டாக்டர் அரவிந்த் விஷன் ஐ கேர் ஹாஸ்பிட்டலினுடைய ஃபோன் நம்பர் டிவியில் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த லேசர் சிகிச்சை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போ வந்து இந்த கான்டோரா லேசர் சிகிச்சை அப்படின்னு எடுக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க? அதுக்கு ஏதாவது இந்த பிபி, சுகர் இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? இப்போது கான்டூரா லேசர் அறுவை சிகிச்சை அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னால் இது வந்து 2 மெயினான விஷயம். கண் நார்மலாக இருக்கா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, செலக்டிவாக என்ன ப்ராப்ளம் அப்படின்றது, செலக்டிவ் ஃபோக்கஸ்டு ட்ரீட்மெண்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கான்டூரா சிகிச்சைக்கு யார் இப்போ கண் மருத்துவமனைக்கு வந்தாலும் எங்களுடைய மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு கண் பவர் மட்டும் செக் பண்ண மாட்டோம். அவருக்கு கருவிழி எப்படி இருக்குது, அவருக்கு கிளாக்கோமா இருக்கா இல்லையா, அதோட ஐ ப்ரெஷர் எப்படி இருக்குது, அதே மாதிரி ரெட்டினா எப்படி இருக்குது, அதாவது சுகர் பிரச்சனையினால் நரம்புகளில் எதுவும் கோளாறு இல்லையா,
இந்த மாதிரியான பேசிக் டெஸ்டிங்கே நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கும் நம்ம செய்கிறோம். யார் யார் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை நம்ம செஞ்சு தான் நம்ம அடுத்த சிகிச்சைக்கே போகிறோம். ஈவன் கண்ணாடி வாங்க வந்தால் கூட நாங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துறோம். ஏன் அப்படின்னோன்னா வருமுன் காப்போம் தான் முக்கியமே ஒழிய வந்த பின் சரி செய்வோங்கிறதே வந்து செகண்டு தான். ஸோ அதனால் வருமுன் காப்போம்ல நாங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கோம். யாராக இருந்தாலும் இந்த பேசிக் டெஸ்டிங் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். இது ஒன்று, இது எல்லாருக்குமே நடக்கும். இப்போ கான்டூரா சிகிச்சை பண்ணுறீங்கன்னா இதுக்கு பென்டகேம் ஆர் சீரியஸ்னு மிஷின் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்ணோட அமைப்பு எப்படி இருக்குது, கண்ணோட திக்னஸ், கருவிழியோட திக்னஸ் எப்படி இருக்குது, கண்ணு உள்ள ஆன்டீரியர் சேம்பர் டெப்த் எப்படி இருக்குது, கண்ணுடைய அழுத்தம் இருக்குது, இது லேசர் பண்ணால் தாங்குமா, லேசர் பண்ணினால் இவரோட ஆயுசுக்கும் பிரச்சனை வராமல் இருக்குமா. நான் சொன்ன மாதிரி சிம்பிளஸ்ட்டாக இருந்தால் கூட நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் எடுத்துக்கிறோம்னால் 99.9999% கேரண்டியோடு தான் நாங்கள் செய்கிறோம். அதாவது வந்து பண்ணிவிட்டு வருமா வராதாங்கிறதெல்லாம் கிடையாது. வருமானால் மட்டுமே நாங்கள் செய்து தருவோம். செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்தது ஓசிடின்னு ஒன்று இருக்குது, ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபின்னு. இது வந்து கண்ணோட சிடி ஸ்கேன் மாதிரி. சிடி ஸ்கேன் மாதிரி அந்த கண்ணுக்கு எடுத்து ஒரு மைன்யூட் பகுதி வந்து ஸ்கேன் பண்ணி, மொத்தமே வந்து 10 மில்லிமீட்டர் தான் கண், அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அது உள்ளே எதுவும் பிரச்சனை இல்லையாங்கிறதும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயர் அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்லாம் வச்சு கொண்டு தான் உங்களுக்கு கேரண்டியோட நம்ம இந்த சிகிச்சையை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் நம்ம செய்யக்கூடிய டெஸ்டிங் அண்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். உங்க பேர் சொல்லுங்க. மேம், என்னோட சிஸ்டரோட சன் வந்து முஸ்பாட் கிட்டன்ல வந்துட்டு மெடிக்கல் காலேஜ்க்கு போயிருக்காங்க மேம் படிக்கிறதுக்கு. ஓகே, சொல்லுங்க. அது வந்துட்டு சர்ஜரி நெக்ஸ்ட் மந்த் வந்து சர்ஜரி கிளாஸ்க்கு வந்துட்டு இது பண்றதுக்கு போகணுமா. ஆனா வந்து அவன் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கா, ஐ பவர் கம்மியா இருக்கிறதுனால ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க மேம். சொல்லுங்க. ஸ்பெக்ஸ் போட வேணாம்னு சொல்றாங்க அங்க காலேஜ்ல. அது லென்ஸ் வைக்க சொல்றாங்களா, அது எப்படி வைக்கலான்ட்டு அதுக்கு தாங்க மேம் டாக்டர்கிட்ட டவுட் கேட்க கால் பண்ணேன். அதாவது இப்போ அதே தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். கண்ணில் ஆர்டிஃபிஷியலாக லென்ஸ் வைக்கிறதோ இதுவோ டெம்பரரி ப்ரொசீஜர். நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா மதியம் போட்டு கயட்டணும். லென்ஸ் போட்டுக்கிட்டு கண்ணை நைட்டில் தூங்கிடக்கூடாது. அந்த லென்ஸ் நாளாக ஆக உடம்புடைய எதிர்ப்பு சக்தியில் வந்து லென்ஸ் போட முடியாது. நிறையா பேர் ஒரு 4-5 வருஷம் லென்ஸ் போட்டவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கண் எரியுது, உறுத்துது, தண்ணி வருது, அப்பப்போ இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்ட்டு. இது எதுவுமே தேவையில்லைம்மா. இது கண்ணை நார்மல் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஆர்மி நேவியில் இருக்கிறவங்களுக்கு கூட கண்ணாடி இருக்குது, எனக்கு கண்ணாடி இல்லைன்னா தான் வேலை கிடைக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிரான்ஸ்பிஆர்கே சர்ஜரி மூலமாக, இது வெறும் லேசர் சர்ஜரின்னு தான் ஆனால் சொல்கிறோம், ஆனால் இந்த லேசர் மூலமாக பண்ணி அவங்கள வந்து போலீஸ் ஆர்மியிலேயே செலக்ட் பண்ணுறாங்க, ரயில்வேஸில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே நாங்கள் பண்ணி கொடுத்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் ஆர்மியில் ஜாயின் பண்ணி சிக்கிமில் இருக்கார் அவர். ஸோ அதனால் அவங்களுக்கே முடியுன்ற போது உங்களோட குழந்தைக்கு நிச்சயமாக இது செய்ய முடியும். நீங்கள் நேராக வாங்க, டெஸ்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு சிறப்பாக இதை சரி பண்ணி தரோம் நாங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நாங்க மேடவாக்கத்துல இருந்து பேசுறோம். ஓகேமா, உங்களுடைய கேள்வி என்ன? பையனுக்கு 33 வயசு ஆகுது. ஒரு கண்ணு நல்லா திறந்திருக்கு, ஒரு கண்ணு லேசா மூடுது. அதுதான் என்ன பிரச்சனைன்னு கேட்கலான்ட்டு. அதாவது வந்து கண்ணு ஒரு பக்கம் மூடுற மாதிரி இருக்குதுன்றதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம். அந்த மூடுறதுக்கு பேர் நாங்கள் டோசிஸ்னு சொல்லுவோம். டோசிஸ்னா என்னன்னா கண்ணு இறங்கிறது. ஸோ இதுக்கு காரணம் கண்ணு உள்ளேயும் இருக்கலாம், நெத்திலையும் இருக்கலாம், கண் பட்டையிலையும் இருக்கலாம். காரணம் என்ன, கண்ணை திறக்கிறதுக்கு உதவுற மசில் நம்ம நெத்திக்கு மேலே இருக்கிற மசிலும், இந்த கண்ணை சுற்றி இருக்கிற மசில், கண்ணுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு மசில் வந்து இந்த பட்டை இழுத்து திறக்குது. இது ஷட்டர் மாதிரி திறந்து மூடுது. ஸோ இதில் ஏதாவது கோளாறு இருந்தால் கண்ணு மூடி இருக்கும். நாலாவதாக கண்ணில் வந்து சின்னதாக இருக்கிறது, கண்ணு சுருங்கிறது, கண்ணு உள்ளே போயிடுது. அப்போவுமே அந்த மசில்லாம் நல்லா வேலை செய்யும். அந்த ஷட்டருக்கு வந்து பின்னாடி வந்து அழுத்தம் இல்லைங்கிறதுனால அந்த ஷட்டர் கொஞ்சம் கீழே இறங்கினா மாதிரி இருக்கும். அதாவது அந்த கண் பட்டை கீழே இறங்கினா மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து அதை பார்த்துட்டு நம்ம இதை வந்து அழகாக சரி பண்ணிக்கலாமா.
ஸோ இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நம்ம கண்களில் ஏற்படக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு செய்யக்கூடிய கான்டூரா லேசர் சிகிச்சை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் அரவிந்த் விஷன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டைரக்டர் ப்ரொஃபசர் டாக்டர் அரவிந்த் இருக்கார் நம்ம கூட. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. 60 வயசு ஆகுது சார். 60 வயசு ஆகுது. உங்க கேள்வியை கேளுங்கம்மா. நான் வந்துட்டு எனக்கு ரைட்டு கண்ணில் வந்து நைட்ல மின்னல் மாதிரி வருது சார். ஒரு செகண்ட் வந்துட்டு உடனே போயிடுது. ஈசல் மாதிரியா மின்னல் மாதிரியா? ஒரு மாதிரி கிளிக் ஆற மாதிரி வருது சார். ஒரு செகண்ட் நைட்ல மட்டும்தான் வருது. அதாவது ஒரு நாள் வருது, ஒரு நாள் வர மாட்டேங்குது. கரெக்ட். அதாவது இந்த நைட்ல வரதுன்றது என்ன அப்படின்னால், கண்ணுக்குள்ள விழித்திரைன்னு இருக்கு, ரெட்டினான்னு நம்ம சொல்றோம். அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற ஜெல் வந்து அந்த ரெட்டினாவை போய் டச் பண்ணுது, அதாவது லூஸ் ஆயிடுது வயசாகும்போது. அதனால உள்ளுக்குள்ள அது ஆடுது. ஸோ அது போய் ரெட்டினாவை டச் பண்ணும்போது ரெட்டினாவுக்கு வலியோ உறுத்தலோ கிடையாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே சமாச்சாரம் லைட்டு. அதனால இது ஆடும்போது ரெட்டினாவை அது டச் பண்ணி கொஞ்சம் அழுத்தி டச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மின்னல் மாதிரி வெளிச்சமாக வருது. அது பெரும்பாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பார்வையில் ஏதானும் மறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு வந்து காமிக்கணும். மிச்சபடிக்கு இது எல்லோருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரும். இது ஒன் ஆஃப் த ஏஜிங் ப்ராசஸ், அதாவது விட்ரியஸ் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். இது ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பார்வை மறைச்சா மட்டும்தான் இதுக்கு பயமே ஒழிய மிச்சபடி நிறையா பேருக்கு இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த கான்டூரா லேசர் சிகிச்சை பற்றி பேசும்போது இந்த 5 இயர்ஸ் எங்களுக்காக சொன்னீங்க. பேஷண்ட்ஸ் வந்து என்னென்ன அந்த ப்ரீ ப்ரொசீஜர் வந்து என்னென்ன அப்படிங்கிறத சொன்னீங்க. அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்டு நம்ம பார்க்கும்போது அடுத்த லெவல் நம்ம ப்ரீ ப்ரொசீஜர் சொல்லிட்டோம். ஆமா, எல்லாருக்கும் என்ன தோணும்னா, ஆப்ரேஷன் வந்து கஷ்டமா இருக்குமா, வலிக்குமா, என்ன நடக்கும், இதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே மனசில் உள்ள. ஆமாம். ஸோ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரையிலும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. ஹேண்ட்ஸ் ஃப்ரீனால் ஒரு சர்ஜனோட கையை வச்சு நம்ம கண்ணை நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. மெயின் பாயிண்ட். அப்படின்னாலே அங்கே கத்தி வரல, எதுவுமே வரல. இதில் வந்து நம்ம ட்ராப்ஸ் தான் போடுவோம். கம்ப்ளீட்லி பெயின்லெஸ். பேஷண்ட் கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஓகே. மிச்ச ப்ரொசீஜரில் லேசிக்லலாம் கூட நம்ம ஒரு கெரட்டோம்னு ஒன்று வச்சு கண்ணை அழுத்தி அதை கட் பண்ணுவோம். வேறாஸ் இதில் காற்று வழியாக லைட்டு மட்டும்தான் போகுது. ஓகே. கண்ணு மூடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் போடுவோம். அதாவது நம்ம அந்த லைட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம டக்குன்னு அழுத்தி மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்கு. ஸோ அதனால் கம்ப்ளீட்லி பெயின்லெஸ். ஓகே. ஸோ அதை தவிர்த்து இதில் நம்ம மூஞ்சியெல்லாம் மூடலாம் மாட்டோம், துணி இனியெல்லாம் போட்டு மூடலாம் மாட்டோம். அதனால என்னென்னா அந்த மூச்சு திணறும், இல்லை பயம். யாருக்குமே மூஞ்சியை மூடிட்டா ஒரு பயமாக இருக்கும். ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணுறமே நம்ம கண் என்ன ஆகும்னு நினச்சி ஒரு பயத்தில் இருப்பீங்க. ஸோ அதுவும் இதில் வந்து நமக்கு தேவையில்லை. மூணாவது, கான்டூராவுக்கும் மிச்சதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அங்கே தான் பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் வருது. உங்களோட கருவிழியை அந்த ஸ்கேன் சொன்னோமா இல்லையா, ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எடுக்கிற ஸ்கேன், அந்த ஸ்கேன் ஆட்டோமேட்டிக்காக மெஷினுக்கு வந்துடும். உங்களுடைய கருவிழியில் ஒரு இடத்துல இருக்கா மாதிரி இன்னொரு இடத்துல ட்ரீட்மெண்ட் கிடையாது. 40,000 டிஃப்ரெண்ட் பாயிண்ட். கருவிழியோட சைஸ் பாருங்கள், அதில் 40,000 இடத்துக்கும் ஒரு இடத்துக்கும் என்ன தேவையோ அந்த மாதிரி லேசர் வந்து விழும். ரெண்டாவது, கண் வந்து ஆடுறது மேலே கீழே சைடு மட்டும் ஆடலை, கண் வந்து சுத்தவும் சுற்றுது. லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டுன்னு. அதாவது ஒரு முள் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி கண் சுத்தவும் சுற்றும் லைட்டாக. ஸோ அந்த காம்பன்சேஷன், இது வந்து டார்ஷனல் காம்பன்சேஷன், இது எல்லாமே மெஷின் செய்து கொள்வது. உங்களுடைய கண் ரைட் ஐனா ஆட்டோமேட்டிக்காகவே மெஷின் ரைட் ஐயை செலக்ட் பண்ணிக்கும். கண்ணுக்கு முன்னாடி லெஃப்ட் ஐயை நம்ம காமிச்சோமான ஐ நாட் மேட்சிங்னு சொல்லிடும். நீங்கள் கண்ணை ஆட்டும்போது ஒரு செகண்டுக்கு 1000 முறை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஒரு செகண்டுக்கு 1000 முறை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அதில் ட்ராக்கர் இருக்குது. கண்ணு நகரும் போது அந்த லேசர் எங்கே விழணுமோ அந்த இடத்துல தான் விழும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து இது மொத்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சார் டைம் எடுக்கும்? ஒரு 30 செகண்ட் ஆகும். அவ்வளோதான் டோட்டல் ட்ரீட்மெண்ட். 30 செகண்ட் முடிஞ்சு நீங்கள் எழுந்து வந்துடுவீங்க. ஒரு கண்ணுக்கு 30 செகண்டு, அடுத்த கண்ணுக்கு கிளிப் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம், திரும்பி லேசர் வந்து ஒரு 30 செகண்ட். ஸோ டோட்டலாக மேக்ஸிமம் 3 மினிட்ஸ். ஒரு ஹாஃப் டேல வந்து மொத்தமாகவே 3 மினிட்ஸ், ஹாஃப் டேயே கிடையாது. ஓகே, 3 மினிட்ஸ் ப்ரொசீஜர் டன். ஓகே, அன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். அடுத்த நிமிஷமே டேபிள்லேருந்து இறங்கி அவங்க கண்ணாடியை, கருப்பு கண்ணாடியை போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓ சூப்பர். ஸோ டைம் வந்து நமக்கு நல்லா சேவ் ஆகும். டைம்ஸ் இப்போ நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி என்னை பொறுத்தவரையிலும் நான் டைம் சேவிங் இதெல்லாத்தையும் நான் பெருசாக சொல்ல மாட்டேன். அல்டிமேட் விஷன் கிடைக்கும். ஓகே, அதுதான் மெயின்.
லைட்டாக இரிட்டேஷன் இருக்காது, உடனே இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கண்ணை பொறுத்த வரையிலும் ஒரு சாதாரண சமாச்சாரம். ஓகே. இதை காட்டிலும் பெஸ்ட் விஷன் வேறு எதுலேயும் வராதுன்னு சொல்கிறது தான் அல்டிமேட் சாய்ஸ். ஓகே. அதனால நம்ம வந்துட்டு உடனே போயிடுறோம். இதெல்லாம் எல்லா சர்ஜரியுமே இப்போ ஆகி போயிடுச்சு, எல்லாமே டே கேர் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இம்மெட்டீரியல். உங்களோட கண் பார்வை சிறப்பாக இருக்கும். அந்த கண்ணில் இந்த ட்ரீட்மெண்ட்னால ஒரு ட்ரை ஐயோ வேறு ஏதான ஒரு ப்ராப்ளமும் வராது. கண் அடிபட்டால் என்னாவும் எல்லாரோட கேள்வி, லென்ஸ் நவுறலான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களோட கண்ணாவே தான் இருக்குது, வெறும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் அடிபட்டாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேம். பேசுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். என் நேம் பிரகாஷ் மேம். எனக்கு ஏஜ் வந்து 24. சொல்லுங்க. நான் லேசிக் சார், எனக்கு 24 சார். சொல்லுங்க சார். நான் இது கண்ணாடி வந்து ஒரு 4 மாசமா தான் போட்டிருக்கேன். ஆனா அது எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. சரி. நான் டிரைவிங் அந்த மாதிரி இப்ப ஜாப் சூஸ் பண்றேன். எனக்கு வந்து லேசிக் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு இது சார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதே தான் சார் பேசிக்கிட்டு இருக்கோம். லேசிக்குங்கிறது வந்து ஒரு 30 வருடமாக இருந்த ப்ரொசீஜர். இப்போ லேசிக் பண்ணுறதையே நிறுத்தி ஆயாச்சு. இப்போ நான்லாம் லேசிக் நீங்கள் கேட்டால் கூட பண்ணுறதில்ல. காரணம் என்ன, முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தோம். கருவிழியை மேல் லேயரை கட் பண்ணிவிட்டு ஒரு 150 மைக்ரானில் அதை பெரட்டிட்டு லேசர் பண்ணி திரும்பி அந்த கருவிழியை ஒட்ட வைக்கிறோம். இதில் என்ன ஆகுது, நம்ம கருவிழியை கட் பண்ணுறதுல உள்ள காம்ப்ளிகேஷன் வருது, அது சரியாக ஒட்டாது, பின்னாடி அடிபட்டால் அந்த ஃப்ளாப் நகர்ந்துரும், கண்ணில் ட்ரைனஸ் வருது. இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன் சின்னதாக இருக்குன்றதுனால உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபிள் இந்த டிரான்ஸ் எபிதீரியல் பிடிகே மெத்தடில் பண்ணும்போது உங்களோட கண்ணில் எந்தவித காயமும் இருக்காது, நார்மல் விஷனும் கிடைக்கும். அந்த லேசரோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற கான்டூரா லேசர் சிகிச்சை. ஓகே, உங்களுக்கு இதில் ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டலோடைய நம்பர் வந்து கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த கான்டூரா லேசர் சிகிச்சை பற்றி ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போ வந்து கெரட்டோகோனஸ் இந்த கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது? அதாவது கெரட்டோகோனஸ் அப்படின்றது என்னென்னா கருவிழி வியாதி, அதாவது கார்னியாவில் வர வியாதி. அதாவது கருவிழியோட அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு. அதாவது வந்து மேடு பள்ளமாயிடுது. ஓகே. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, கண்ணாடி கொடுத்தா கூட இவங்களுக்கு பார்வை வராது, பர்மனண்ட் டிசபிலிட்டி ஆகிடுது. பார்வை வந்து ஒரு 50% வந்து நின்றுடும். இது அதிகமாகிட்டே போச்சுன்னா என்ன சார் பண்ணுறது, கருவிழி மாத்திரை லெவலுக்கு கூட போகும். ஓகே. இப்போ பரவாயில்ல, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கிடையாது, C3Rன்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் பண்ணிக்கோங்க, இருந்தாலும் நீங்கள் கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கணும், கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பார்வை இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது இப்போ தேவையில்லை. நாங்கள் வந்து இப்போ அந்த ட்ரெக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம். ஓகே. அதில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த கார்னியா வந்து மேடு பள்ளமாக இருக்குது இல்லையா, அந்த மேடு பள்ளத்தை எல்லாத்தையும் ஓரளவுக்கு சமம் பண்ணிவிட்டு அந்த C3Rம் பண்ணிடுறோம். ஓகே. அப்போ வந்து என்ன ஆயிடுது, இவங்களுடைய கருவிழி கம்ப்ளீட்டாக நார்மல்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது வியாதின்னு நம்ம ஃபஸ்ட்டு பிராண்டு பண்ணியாச்சு. ஆமாம். பார்வையை பொறுத்தவரையிலும் நியர் நார்மல் விஷன் நம்ம கொண்டு வரலாம். நியர் நார்மல், ஏன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், நார்மலாகவே இருக்கும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ கரெக்டாக தான் நம்ம சொல்லணும். நியர் நார்மல் விஷன் செய்யலாம். ஒருத்தருக்கு வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிற தூரத்தில் கூட பார்வை தெரியாது, அவங்களுக்கு நார்மல் விஷன்றது எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதுவும் கருவிழியில் எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஆப்ஜெக்ட்ஸும் கிடையாது, மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஸோ அதனால் இந்த கெரட்டோகோனஸில் இப்போ ட்ரெக்குங்கிறது வந்து ஒரு வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நான் என் பேர் புவனரேகா மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ டாக்டர், என் பையனுக்கு வந்து 4 வயசு ஆகுது. சொல்லுங்க. அவனுக்கு வந்து ஃப்ரம் பர்த்லேயே வந்து ஆப்டிக் அத்ரோபி, அதனால வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், சங்கர நேத்ரால பண்ணிட்டு இருக்கோம். கண்ணில் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நரம்பு வந்து போயிடுச்சு, இனிமேல் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற பார்வையை மட்டும் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். அதாவதுமா உங்களுக்கு வந்து ஆப்டிக் அட்ரஃபின்னு சொல்றீங்க. அதாவது இது வந்து என்னன்னா கண்ணுல இருந்து மூளைக்கு செல்கின்ற நரம்புல உள்ள ப்ராப்ளம். இது வந்து நியூராலஜி ப்ராப்ளம் மாதிரி. ஒரு கண்ணுலேருந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் நரம்புகள் வந்து கண்ணுலேருந்து மூளைக்கு போய் சேருது. இதில் வந்து என்ன இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கிளாக்கோமா வந்து சின்ன குழந்தையிலே இருந்திருக்கு. ஸோ அதனோட மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஏர்லியாக ஆரம்பிச்சிருக்கணும்.
அதை நான் ப்ராபப்ளி கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால அந்த நரம்பு இறந்து போயிட்டுங்கிறதுனால தான் விஷன் கம்மியாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயமா, முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பார்வையை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிடணும். அந்த நரம்பை ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு இருந்தோமானால் ஃப்யூச்சரில் இந்த ஜெனட்டிக் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வருது, அதெல்லாம் டெவலப் ஆகி வந்துச்சானால் கம்ப்ளீட்டாக நம்ம நரம்பு போகாமல் வச்சுருந்தோமானால் அந்த குழந்தைக்கு பார்வை கிடைக்க ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அதாவது இப்போ இல்லைன்னாலும் ஒரு 5 வருடத்தில் கிடைக்கலாம். ஒரு குழந்தை 4 வயசு குழந்தைன்ற போது ஒரு 10 வயசில் பார்வை இம்ப்ரூவ் பண்ணலான்னா அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு உங்களுடைய குழந்தைய கரெக்டாக செக் பண்ணி மருந்து போட்டு இருக்கிற பார்வை இருக்கிற நரம்பு வீணாகாமல் பாதுகாத்து வைங்க. ஃப்யூச்சரில் நிச்சயமாக நமக்கு ஏதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு செய்யக்கூடிய கான்டோரா லேசர் சிகிச்சை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் அரவிந்த் விஷன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து ப்ரொஃபசர் டாக்டர் அரவிந்த் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேரு? ஜெயா மேடம். ஓகே, உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் மேடம். 60 வயசு ஆகுது. 64. சொல்லுங்க. வலது கண் தெரியலைங்க சார். வணக்கம் சார். நீங்கள் இதுக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணியிருக்கீங்களாம்மா? இல்ல, எதுவும் பண்ணல சார். எனக்கு யாரும் பிள்ளைங்க கிடையாது, யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமான குடும்பம். உங்களுக்கு எந்த ஊருமா? உங்களுக்கு 64 வயசு சார். விழுப்புரம் சார். விழுப்புரம். அதாவது உங்களுக்கு பக்கத்தில் ஜெயங்கொண்டம் பக்கம்தான். உங்களுக்கு ஒரு 1 hour 1.5 hours போகலாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னால் அங்கே ஆஸ்பத்திரியில் வெறும் 50 ரூபாய்க்கு எல்லாம் நான் சொன்னதெல்லாம் பண்ணி தருவாங்க. அது புவர் பீப்புளுக்குனே உள்ள ஆஸ்பத்திரி தான். அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு அவங்க செக் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட்டு, மருந்து தேவையா, கண்ணாடியா, வேறு ஏதான சிகிச்சை கொடுக்கணுமா, எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தயவுசெய்து நீங்கள் போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ வந்து ப்ரீ ப்ரொசீஜர் பற்றி சொன்னீங்க. அந்த ப்ரொசீஜர் வந்து 3 minutesலேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 30 secondsல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீலிங் டைம், டவுன் டைம் அப்படிங்கிறது எவ்வளோ நாட்கள் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும்? ஓகே. ஸோ அதாவது வந்து எவ்வளோ நாள் நான் ஆஃபீஸுக்கு லீவ் போடணும், இல்லை என்னால் வந்து கிச்சன் போக முடியாது, இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இதுதான் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமும் கூட. நாங்கள் நார்மலாக சொல்கிறது 3 daysன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நிறைய இடத்துல மறுநாளே பண்ணலாம், எல்லாமே இருக்கும். பட் 3 days வெரி இம்பார்ட்டன்ட். காரணம் என்ன அப்படின்னால், நம்ம கருவெளியில் இருக்கிற அந்த லேயர்ஸ் நம்ம ஏதான ஒரு சிகிச்சை கொடுத்துருந்தோமானால் 3 நாளுக்குள்ளே அது 3 5 லேயர் ஃபார்ம் பண்ணிடும். 3 5 லேயர் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டாக நார்மலுக்கு அது மாறிடுதுன்னு அர்த்தம். அதனால் ஃபஸ்ட்டு 3 days கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. நான் முன்னாடியே சொன்னேன், இதில் வேகமாக நம்ம வேலைக்கு போகிறோம், சீக்கிரம் பண்ணித்தரேன், இதெல்லாம் பெருமை கிடையாது. உங்கள் ஆயுசுக்கும் இந்த பார்வை நல்லா இருக்கணுங்கிற ஒன்று தான் இதில் முக்கியத்துவமே ஒழிய மிச்சதெல்லாம் செகண்டரி. ஸோ அதனால் ஒருத்தரோட அவ்வளோ ஆயுசுக்கும் இந்த பார்வை இருக்குங்கிற காரணத்தினால நம்ம ஒரு 3-4 days நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இதில் பிரச்சனை வராது. திரும்பியும் சொல்கிறேன், இதில் கத்தி கிடையாது, கட் பண்ணுறதில்ல, டாக்டர் மிஸ்டேக் நடக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அஷ்யூர்டாக ரிசல்ட் வருது. ஆனால் நம்ம அதுக்குள்ளே ஏதான அடிபட்டுக்கிட்டு இன்ஃபெக்ஷன் வந்துட்டால் தான் பிரச்சனை. அதனால் ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 4வது நாள்லேருந்து நீங்கள் கிச்சனில் குக் பண்ணலாம், கம்ப்யூட்டர் பார்க்கலாம், புக்கில் படிக்கலாம், செல்ஃபோன் பார்க்கலாம், எல்லாமே நார்மலாக செஞ்சுக்கலாம். ஜிம் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் எனி ஆக்டிவிட்டி 3 நாளைக்கு அப்புறமா. ஸோ அதனால் 3 days கேர்ஃபுல்லாக இருங்க, லைஃப் லாங் சிறப்பாக இருங்க. ஓகே டாக்டர், சூப்பராக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. மேம், ஐ எம் ஹென்றி. ஓகே, உங்கள் கொஸ்டினை கேட்கலாம் சார். டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார். டாக்டர், நான் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள் டாக்டர். என்னுடைய ஏஜ் வந்து 60 year old. நான் ஒரு லாஸ்ட் 15-20 years வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றேன். ஓகே. ஷார்ட் சைட்டட் டாக்டர் நான். பட் இது ஓகே, பெர்மனண்டா நம்ம இது யூஸ் பண்ணலாமா லேசர் மூலம்? நிச்சயமாக பண்ணிக்கலாம் சார். உங்களோட ஏஜை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தூரம் கிட்ட ரெண்டுமே இருக்கா மாதிரி பண்ணித்தரலாம். அதாவது நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நான் ஷார்ட் சைட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டால் அப்புறம் படிக்கிறதுக்கு கண்ணாடி தேவை, இல்லை படிக்கிறத சரி பண்ணால் தூரத்துக்கு கண்ணாடி தேவை, அந்த மாதிரி கிடையாது. உங்களை பொறுத்த வரையிலும் போத் டிஸ்டன்ஸ் ரீடிங், கம்ப்யூட்டர் எல்லாமே கண்ணாடி இல்லாமல் நம்ம நார்மல் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக வசதி இருக்குது, நிச்சயமாக செய்து தர முடியும்.
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். இப்போ வந்து இந்த கண்ணில் பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த குளுக்கோமாங்கிற கண்டிஷன் வந்து நீண்ட வருஷமாகவே இருக்குது டாக்டர். பார்வை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குளுக்கோமா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து லேசர்லாம் பண்ணவே முடியாது, பார்வை வந்து திரும்ப பெறவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. எந்த கண்டிஷனில் உங்களை வந்து பார்த்தா அவங்களால ரெக்கவர் பண்ணிக்க முடியும்? நல்ல கேள்வி இது, மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. குளாக்கோமா அப்படிங்கிறது வந்து ஒரு திருடன்னு சொல்லுவோம். அதாவது ஹீ இஸ் அ தீஃப் ஆஃப் விஷன் அப்படின்னு. காரணம் என்னென்னா, நிறையா பேர் குளாக்கோமா இருக்கிறவங்களுக்கு இது இருக்குன்றதே தெரியாது. ஸோ இதனால தான் இந்த நிகழ்ச்சியிலே முன்னாடி சொன்ன நம்ம ஆஸ்பத்திரிக்கு வர எல்லோருக்குமே நம்ம வந்து கண்ணாடி மட்டுமல்ல, குளாக்கோமா இருக்கா, விழித்திரையில் பிரச்சனை இருக்கா, கருவிழியில் பிரச்சனை இருக்காங்கிறத நார்மலாகவே எங்களோட நார்மல் ஃபீஸ்லேயே, கன்சல்டேஷன் ஃபீஸ்லேயே நாங்கள் பார்த்து கொடுத்துட்றோம். பேசிக் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா மாதிரி இருந்தால் தான் நம்ம அடுத்த டெஸ்டிங்க்கே போவோம். ஸோ அதனால் இதை கண்டுபிடிக்கிறது தான், டிடெக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் குளாக்கோமா பிகாஸ் இட் இஸ் அ சைலண்ட் தீஃப் ஆஃப் விஷன். ஸோ இதுக்கு அடுத்தது குளாக்கோமாவுக்கு வைத்தியம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. குளாக்கோமாவுக்கு என்ன பண்ணலாம்? ட்ராப்ஸ் மட்டும் போட்டாலே போதும், உங்களோட பார்வை இழப்பை தடுக்கலாம். சார் எனக்கு ட்ராப்ஸ் போட முடியல, சில பேர் போட முடியாது, வேலையில் இருப்பாங்க, ஊராக போவாங்க, அவங்களுக்கு லேசர் இருக்குது. செலக்டிவ் லேசர் ட்ரெபிக்லோபிளாஸ்டின்னு சொல்கிறது. ஒரு சின்ன லைட் வச்சு ஒரு 10 நிமிஷம் லேசர் வைப்போம், வலி இருக்காது, ஓபிடி ப்ரொசீஜர் தான், பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி பண்ணுவதன் மூலம் அந்த கண் ப்ரெஷரை குறைச்சிடலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி குளாக்கோமா நிறையா இருந்து வைத்தியம் பார்த்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வருவாங்க. அவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்ரோ இன்சிஷன் குளாக்கோமா சர்ஜரின்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? மைக்ரோ இன்சிஷன்னா என்னென்னா, ஒரு சின்னூண்டு ஓட்ட வழியாக அந்த உள்ளே இருக்கிற தண்ணியை வந்து வெளியில் ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்வை எனக்கு முழுசாக தெரியவே இல்லை சார், கருப்பாக ஆயிட்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டீங்கன்னா, இதில் ஏதோ ஒரு சிகிச்சை மூலமாக, ஆப்ரேஷன் தான் பண்ணுன்றதில்ல, நான் சொன்ன மாதிரி மருந்தில் கூட உங்களோட பார்வையை வந்து நம்ம காப்பாற்றி உங்களுடைய நார்மல்சியை உங்களை செய்ய வைக்கலாம். போன நரம்பு வந்து கொஞ்சம் இறந்து போயிருக்கலாம், பட் இருக்கிறத நிச்சயம் மெயின்டைன் பண்ணி விஷனை நம்ம ஆயுசுக்கு மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு அவேர்னஸாக ஒரு விஷயம் நான் கேட்குறேன். நிறைய பேர் வந்துட்டு ட்ராப்ஸ் அவங்களே ரேண்டமாக வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விளக்கெண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள், ட்ரை ஐஸாக இருக்குது, எனக்கு லூப்ரிகன்ட்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து கரெக்டாக டாக்டர்? நிச்சயமாக சரியில்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விளக்கெண்ணெய் அதெல்லாம் வந்து பியூரிஃபைடு கிடையாது. உங்களுக்கு கண்ணில் அரிப்பு இருக்குது, உறுத்தல் இருக்குது, ஒரு சிம்பிள் விஷயம் சொல்லித்தரேன். டேப் வாட்டரை போட்டு கூட கழுவிக்கோங்க, மினரல் வாட்டர்லாம் தேவையில்லை. தண்ணியே கண்ணுக்கு மருந்து. கண்ணில் தண்ணி வருது, அதே மாதிரி இந்த தண்ணியை போட்டு கழுவிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு கெமிக்கல்ஸ் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதை பண்ணும்போது இப்போ தாய்ப்பாலை ஊற்றுறேங்கிறது அதெல்லாம் சரி கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, கண்ணில் வலி வந்துடுச்சு, சிவப்பு வந்துடுச்சுன்னா நிச்சயமாக டாக்டரை பார்த்து தான் மருந்து போடணும். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆயுசுக்கு உள்ள பார்வையை நீங்கள் பறி கொடுத்துடலாம். நிறையா பேர் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு ஆயிரமாக செலவு பண்ணி, லட்சமாக செலவு பண்ணி அந்த பார்வையை ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நீங்களாம் மருந்து ஊற்றாதீங்க. சிம்பிள் வைத்தியம், உங்கள் கண்ணில் தூசி இருக்கா மாதிரி இருக்குது, இல்லை அரிப்பு இருக்குது, உறுத்தல் இருக்குது, தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள், அது தப்பு இல்லை. வேறு எந்த பொருளையும் கண்ணுக்குள்ளே போடாதீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கண்கள் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணுமா? ஏன்னா நம்ம உடலில் மற்ற விஷயங்களை நம்ம அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் கண்களை வந்து மறந்துடுறோம். ஒரு அரிப்பு இருக்கும்போதோ, எரிச்சல் இருக்கும்போதோ, பார்வை குறையும் போதோ தான் நம்ம கண் டாக்டரை போய் பார்க்குறோம். இந்த மாதிரி பீரியாடிக்கல் டெஸ்ட்டு நம்ம ஏதாவது எடுக்க வேண்டியது அவசியம் இருக்கா? நிச்சயமாக. அதாவது வந்து நம்ம சொன்ன மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர்னால நரம்பு வியாதி வருது. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி சுகர் இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே. நமக்கு கிளாக்கோமா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததானால் அவங்க வந்து சின்ன வயசாக இருந்தாலும் 2 வருஷத்துக்கு ஒரு முறையும், 40 வயதுக்கு மேற்பட்டால் வருடத்திற்கு ஒரு முறையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே. அதே மாதிரி பார்வை குறைபடும் போது, கண்ணாடி பவர்லாம் இருக்கும்போது வருடத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்ணாடி மாத்துறீங்களோ இல்லையோ, செக்அப் மட்டும் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ரோஜினிங்க. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாமா? சரிங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். கண்ணுல 2 கண்ணு ஆபரேஷன் பண்ணி இருக்குதுங்க. மறுபடியும் வந்து ஆடையாட்டம் வந்து மறைச்சிக்குதுங்க. வயசு 70 ஆயிடுச்சுங்க. சுகர் பிபி இருக்காமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி. அதாவது இந்த மாதிரி ஆடை மாதிரி மறைக்கிறதுக்கு நான் இப்போ தான் சொன்ன மாதிரி சொன்னேன்.
ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மூஞ்சி கழுவும் போது குளிக்கும் போது கண்ணையும் தண்ணி போட்டு கழுவிக்கோங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னால் வயதாகும் போது நம்ம கண்ணில் வர தண்ணி குறையுது. அந்த கண்ணில் தண்ணிங்கிறது வந்து ஒரு பதார்த்தம் இல்லை, தண்ணி மட்டும் இல்லை, அதில் வந்து தண்ணி இருக்குது, ஃபேட் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, இது எல்லாமே சேர்ந்த கலவை. இட் இஸ் எ சாண்ட்விச். ஸோ அதனால என்னென்னா அதில் ஆயில் அதிகமாகிடுது வயதாகும் போது. அதனால அது மழுமழுன்னு பார்வை குறையிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆயிலை எக்ஸ்ட்ரா ஆயிலை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பார்வையில் தொந்தரவு இருக்கிறதுனால ஏதோ ஒரு முறையாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு டாக்டரை பார்த்து ஒரு பரிசோதனையும் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய வியாதியாக இருக்கா மாதிரி நமக்கு தெரியல. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், ஒரு சின்ன ரீகேப், கான்டோரா லேசர் சிகிச்சை அதோட ப்ரொசீஜர் சொல்லுங்கள், யார் யாருக்கெல்லாம் அது பண்ணுறோம் அதை பற்றி சொல்லிடலாம். கான்டூரா லேசர் அறுவை சிகிச்சைங்கிறது வந்து இது அறுவை இல்லாத சிகிச்சை, ஆனால் அறுவை சிகிச்சை. ஓகே. ஸோ கம்ப்ளீட்லி பிளேட் ஃப்ரீ, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, ஜீரோ டச் லேசர் ட்ரீட்மெண்ட். ஓகே. நம்ம வந்து யாருக்கு வேணுமோ பண்ணிக்கலாம். மெயினாக வந்து எனி சர்ஜரி டு பி டன் இன் அடல்ட் பீப்புள் 18 years அண்ட் above. ஓகே. ஸோ இது வந்து தூர பார்வை இருக்கிறவங்களுக்கும் பண்ணலாம், கிட்ட பார்வை இருக்கிறவங்க ஹைப்பர்மெட்ரோபியா, மயோபியா, ஆஸ்டிக்மேட்டிசம் யாராக இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். ஓகே. இது ஏர்லி விஷுவல் ரெக்கவரி, வித்தின் 3 days யூ ஆர் பேக் டு ஒர்க். ஓகே. சைடு எஃபெக்ட் இல்லாத ப்ரொசீஜர். நீங்கள் ஆர்மி, நேவி இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஒரு லோகோ பைலட்டாக தேர்வாக இருக்காங்க, கண்ணாடி இருக்குன்றவங்களுக்கும் நம்ம இதை பண்ணி சரி பண்ணிக்கலாம். மெரைன் இன்ஜினியர்ஸ்க்கு கண் பார்வை தேவை, பைலட்டுக்கு தேவை, அவங்களும் இதை சரி பண்ணிக்கலாம். இந்த முறையில் பண்ணும்போது லைஃப் லாங் கேரண்டி ஃபார் விஷன். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பிரேக்கில் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம், கண் தானம் செஞ்சவங்களுக்கு கூட இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வேல்யூவாக தான் இருக்கும். அதாவது வந்து உங்களோட கேள்வி என்னன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா ஒருத்தர் கண்ணு கொடுத்தா அது பயன்படுமா? நிச்சயமாக பயன்படும். ஓகே. காரணம் என்ன, இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம கருவிழியை சிதைக்கலை. இப்போ லேசிக் பண்ணியிருந்தா அந்த கருவிழி பயன்படுவது தவறிடும். ஆனால் இதில் வந்து நம்ம கண்ணுக்கு எந்தவித சிதையும் நம்ம கொடுக்காதனால, கண்ணோட நார்மல் சக்தி அப்படியே இருக்கிறதுனால, இறந்த பின்பு இதை செய்தவங்க கண்தானம் கொடுத்தாலும் அந்த கண்ணை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே. இந்த 1 மணி நேரம் எங்களுக்கு வந்து இந்த கான்டோரா லேசர் சிகிச்சை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றிங்க. என்ன நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.